ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே ஜீவனுள்ள வரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவேன், ஜீவனுள்ள வரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவேன், ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா, ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். நேற்றைய தினத்திலே தடுமாற்றம் கொண்ட ஒரு மனிதன், தன்னுடைய வாழ்க்கையிலே தடம் புரண்டு போன ஒரு மனிதன், ஆனாலும் தப்பி ஓடின அந்த மனிதனை தேவன் தேடி வந்து அவனை தன்னிகராக்தவனாக மாற்றுவதற்கு எப்படி செயல்பட்டார் என்று சொல்வதற்கு ஆதாரமாக மோசேயினுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்னதாக நான் கொண்டு வருவதற்கு தேவன் உதவி செய்தார். நன்றாய் கவனியுங்கள். நேற்றைய தினத்திலே யாத்ராகமங்களின் 1வது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரத்திற்குள்ளாக அடங்கியிருக்கிற காரியங்களை நான் கொஞ்சமாக எடுத்து முதல் 2 அதிகாரங்களை கொஞ்சம் அழகாக விளங்கும்படியாக உங்களுக்கு உதாரணங்களோடு விவரித்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தாசன் வாழ்க்கையிலே தடுமாறிக் கொண்டிருக்கிற காட்சியை உங்களுக்கு காண்பித்தேன். தடுமாற்றம் அவனை தடம் புரள வைத்தது. தடம் புரண்டு அவன் தப்பி ஓடினான். தன்னை மாற்றிக்கொண்டான், தன்னுடைய வேலையை மாற்றிக்கொண்டான், தன்னுடைய அலங்காரத்தை மாற்றிக்கொண்டான், சுற்றுப்புறத்தை மாற்றிக்கொண்டான், என் நாட்டையே மாற்றிக்கொண்டான். ஆனாலும் மறக்காத ஆண்டவர் அவனை தேடி வந்து அவனை திரும்பவும் எந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டுமோ அந்த ஸ்தானத்தை காண்பித்து அவனை தூக்கி எடுப்பதற்கு வந்த காட்சியை நான் உங்களுக்கு காண்பித்தேன். தயங்கும் தாசனாக அவனை பார்த்தோம். முதலிலே தடுமாறி, பின்னதாக தடமுரண்டு, பின்பு தப்பி போன அவன் இப்பொழுது தயங்கி நிற்கிற காட்சியைத்தான் நான் நேற்றைய தினத்திலே காண்பித்து ஆண்டவர் அவனுடைய குறைகளை, அவனுடைய குற்றங்களை, அவனுடைய பழைய காலத்தின் பிழைகளை அவனுக்கு சொல்லாமல் தன்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் தான் எத்தனை வைராக்கியமாய் இருக்கிறார் என்று சொல்லித்தான் மோசேயை தேடி வந்து அவனுக்கு காட்சியளித்தார் என்றும், ஆனால் குற்ற உணர்வினாலே பாதிக்கப்பட்டு
தேவனை பார்க்க பயந்து போய் நின்ற மோசே நான் எம்மாத்திரம் என்று கதறின அந்த காட்சியை காண்பித்து, அப்படி சொல்லாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பிரசன்னத்தினாலே தன்னுடைய வல்லமையினாலே அவனை ஆட்கொள்ள அவர் இறங்கி வந்திருக்கிற காரியத்தை காண்பித்து நான் அழைப்பு கொடுத்த போது அநேகர் அந்த குற்ற உணர்விலிருந்து வெளிவரவும் தேவன் தங்களுக்கு வைத்திருக்கிறதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற துடிப்போடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த காட்சியை பரலோகம் கண்டு மகிழ்ந்தது. இன்றைக்கும் அதே காரியத்தை அந்த தயக்கம் காட்டும் அந்த மனிதன் இன்றைக்கு தடயங்கள் தேடும் தாசன் என்று சொல்லி நான் சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. அவன் தடயங்களை தேட ஆரம்பித்திருக்கிறான், அடையாளங்களை கேட்கிறான். கவனியுங்கள் அருமையானவர்களே, ஆண்டவர் நான் கூட இருப்பேன் என்று சொன்ன பின்பு உனக்கும் எனக்கும் வேறு ஒன்றும் தேவையில்லை, அதுவே போதும். நான் பீகாருக்கு முதலாவது போகும்போது ஆண்டவர் எனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார். பீகாரை பார்க்கும் முன்னதாக நான் பீகாருக்கு போவதற்கு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனிலே ரயில் ஏறும் போது ஆண்டவர் என்னை குறித்து சொன்ன காரியங்கள் அனைத்தும் அன்றைக்கு எனக்கு புரியாதவைகள், விளங்காதவைகள். அவர் சொன்ன ஒரு காரியம், நீ போகும் இடம் எங்கும் நான் கூட வருவேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? அது மாத்திரமல்ல, கூட வருவேன் என்று சொல்ல மாத்திரமல்ல, உன்மேல் ஒருவனும் கையை போடுவதில்லை என்றும் சொன்னார். கல்லறை பூமி என்று சொல்லப்பட்ட பீகாருக்கு மொழி தெரியாதவனாக, எங்கே போகிறோம் என்று தெரியாதவனாக புறப்பட்டு போன என்னை பார்த்து ஆண்டவர் சொன்னதெல்லாம், நான் கூட இருக்கிறேன்பா, உன் மேல ஒருத்தனும் கை போடுகிறதில்லை என்று. நன்றாய் கவனிங்கள். 30 வருடமாக ஒருவனும் என் மேல கை போட முடியும் இல்லை. ஆனால் நீங்க கேட்பீங்க, அப்ப ஆண்டவர் மறந்துட்டாரான்னுட்டு. நல்லா கவனிங்க. 30 வருடத்துக்கு பிறகு என்னை தாக்கினதினால என் மூக்கு உடைக்கப்பட்டது. ஆனால் எதற்கு தெரியுமா அந்த தாக்குதல்? எதற்கு தெரியுமா? 5 நாடுகளிலே சென்று நான் ஊழியத்தை நிறைவேற்றும் போது என் கழுத்திலே ஒரு பெரிய சுளுக்கு இருந்தது. அந்த வலியினாலே நான் பிரசங்கம் பண்ணக்கூடாதவனாக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். கொஞ்சம் கூட கழுத்தை திருப்ப முடியாது. நானும் ஆடி பாடி பிரசங்கிக்கிறவன். ஆகையினால இந்த வேதனை என்னை ஒரு பக்கம் இழுத்தது. இங்கிலாந்துல, ஜெர்மனி நாட்டில், ஹாலந்துல, பாரிஸ்ல, ஏன் கனடாவுக்கும் நான் 5 நாடுகள் உள்ள வைத்தியர்கள், பிரபல வைத்தியர்கள் எனக்கு சிகிச்சை செய்தார்கள். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய சிகிச்சை நடந்தது. ஆனால் ஒன்றும் பலன் அளிக்கவில்லை. நான் திரும்பி அந்த வேதனையோடு வந்தேன். ஆண்டவர் காசு பணம் இல்லாமல் சத்துருவை கொண்டு அதை ஒரு அடி போட்டா எல்லாம் சரியா போச்சுது. ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆண்டவர் அதை அனுமதித்தாரே வெளியே வேறொன்றுக்கும் அனுமதிக்கவில்லை. இப்படியாக ஆண்டவர் கொடுத்த வாக்கை நம்பித்தான் நான் அன்றைக்கு கடந்து சென்றேன். யெப்தா என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. அவனை ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்திற்காக அழைக்கிற காட்சியை குறித்த ஒரு சில காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே அங்கே அவனிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை வாசிக்கலாம். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் யெப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த பகைக்கப்பட்ட மனிதனை அவர்கள் தேடி போனார்கள். எங்கள் மேல் தலைவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் ஒப்புக்கொண்டான். ஒப்புக்கொண்ட காரியத்தை அவன் தேவனுடைய சந்நிதியிலே சொன்னான். 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள்
ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லாவற்றையும் இந்த யெப்தா சொன்னபோது நடந்த ஒரு காரியம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த யெப்தா ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த காரியங்களை சொன்னபோது அவனுக்கு ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? அவன் மேல் தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் அபிஷேகமாக வந்து இறங்கிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? ஆமா. இப்போ அபிஷேகம் பெற்ற, ஏனென்றால் 29வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். என்ன அர்த்தம் ஐயா? யெப்தாவை அழைத்தார்கள். தள்ளப்பட்ட மனிதனை நீர்தான் எனக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று அழைத்தார்கள். அவனும் ஒத்துக்கொண்டான். அதை போய் கர்த்தரிடத்தில் சொன்னான். ஆண்டவரே, என்னை ஒரு நாளிலே தள்ளி வைத்திருந்தார்கள், நான் வேண்டாம் என்று சொன்னார்கள். இவன் குடிகார், இவன் துன்மார்க்கன் என்று சொன்னார்கள். இவன் வேசியின் இடத்தில் பிறந்தவன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு என்னை தேடி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது என்னை தலைவனாக்க விரும்புகிறார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர் என்று தேவனிடத்திலே போய் சொன்னான். தேவன் அவனுடைய அழைப்பை அங்கீகாரம் செய்யும் வண்ணமாக, அவர்கள் கொடுத்த அழைப்பு கர்த்தரால் உண்டானது என்பதை முழக்க பண்ணும்படியாக, வெற்றியை நான் தருவேன் என்பதற்கு அடையாளமாக அவனை அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்ன அர்த்தம்? நான் உன் கூட இருக்கிறேன்ப்பான்னு சொன்னாரு. ஆனா அந்த யெப்தாவோ என்ன செய்தான்? போய் ஒரு பொருத்தனை பண்ணினான். என்ன பொருத்தனை பண்ணா? நான் ஜெயிச்சிட்டு வந்தா என் மகளை பலி கொடுப்பேன். தேவைதானா? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவையில்லாத பொருத்தனெல்லாம் பண்ணாதீங்க. சொல்லுங்க. தேவன் கூட இருக்கிறாருங்கிறது போதும். தைரியமா சொல்லுங்க, தேவன் கூட இருக்கிறாருங்கிறது போதும். தேவையில்லாத பிரச்சனை, அது ஒரு என்ன பொருத்தனை? அது தேவையில்லாததான். கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஆவியை கொடுத்திருக்காரு, நீ புறப்பட்டு போக வேண்டியதானப்பா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். That is sufficient. That will meet all the challenges. My presence is sufficient for you. That is an assurance. கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப மோசேக்கு இன்னும் தயக்கம் போகல. என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே, அதெல்லாம் சரிதான், உன் கூட இருக்கிறவர் பேரு கேட்பான எனக்கு தெரியாது. இரண்டாவது அவனுடைய சாக்கு போக்கை கொஞ்சம் பார்க்கலாம். 5 காரியங்களை பேசுவேன் என்று சொன்னேன். வேகமாக உங்களுக்கு நான் அதை எடுத்து செல்லும்படியாக நான் கேட்கிறேன். நன்றாக கவனிங்கள். 2வது சாக்கு போக்கு என்ன? என்கிட்ட பேரு கேட்பாங்க. உன் தேவன் பேர் என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா, என்ன ஆண்டவரே எப்படி இருக்கும்? ஆண்டவரே எப்படி இருக்கும்? பேரே தெரியாதவர் உனக்கு திட்டம் தந்தார்னா நான் எப்படியடா நம்புவதுன்னு கேட்பார்கள் அல்லவா? ஆகையினால எனக்கு நீர் யாருன்னே தெரியாது. ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. உங்க எதிர்த்தால போடுற படுக்கையில இருக்கிற உங்களோட நல்லா பேசுறாரு, அவர் சாப்பாட்டை உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்க அவர்கிட்ட சாப்பாடு குடிக்கிறீங்க, கொஞ்ச நேரம் நல்லா பேசுறீங்க. நல்லா பேசி பல மணி நேரங்கள் பேசின பிறகு உங்களுக்கு வர வேண்டிய ஸ்டேஷன் வந்தது. நீங்கள் இறங்கிட்டு போகும்போது உங்கள் உறவினர்கள் உங்களை ஸ்டேஷன்ல வந்து வரவேற்க வந்திருக்கிறார்கள். அப்ப கேட்காங்க, பிரயாணம்லாம் எப்படி இருந்தது பிரதர், பிரயாணம்லாம் எப்படி இருந்தது சிஸ்டர்னு கேட்குறாங்க. உடனே நீங்க ரொம்ப சூப்பரா இருந்தது, ஒரு நல்ல மனுஷன் கூட வந்தாரு, நல்லா ஊர் கதையெல்லாம் பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடும் போது அவங்க கேட்டாங்கன்னா, அவர் பேர் என்ன தெரியாது. ஹலோ. எங்களுக்கு ஆண்டவர் ஒரு முதல் கனியை பீகார்ல தந்தார். அவர் எப்படி வந்தாருன்னு நான் சொல்றேன். அவர் கல்லூரி மாணவராக வந்து சேர்ந்தார். அவருக்கு 5வது வகுப்பு படிக்கும் போது அவங்க வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லி கொடுத்தாரு? எப்பா, உண்மையான சத்தியம் கிறிஸ்தவர்கள் இடத்துல தான் இருக்குது, வேத புஸ்தகத்துல தான் இருக்குது. ஒரு இந்து வாத்தியார் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த பகுதியிலே ஒரு கிறிஸ்தவர்களும் கிடையாது, ஒரு ஆலயமும் கிடையாது. அப்படிப்பட்ட பகுதியிலிருந்து வந்த அந்த வாலிபன், அந்த சின்ன தம்பி, அன்றையிலிருந்து
யாராவது ஒரு கிறிஸ்தவர்கள் கிடைப்பார்களா, யாராவது ஒரு வேத புஸ்தகத்தை எனக்கு தருவார்களா என்று அவன் ஏங்கி 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 அலைந்து திரிந்து 11 ஆண்டுகள், 11 years. ஏனென்றா ஒரு கிறிஸ்தவனும் இல்லை, ஒரு ஆலயமும் இல்லை, ஒரு ஊழியனும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில அவர் நான் குடியிருந்த பகுதிக்கு கல்லூரியில் படிக்க வந்தபோது யாரோ சொல்லி இருக்கிறார்கள், இவர் ஒரு கிறிஸ்தவர், இவர் மதராசி கிறிஸ்தவர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர் இடத்துல ஓடோடி வந்தார். ஒரு நாளிலே கேட்டார், ஐயா உங்களுக்கு வேதாமம் உங்ககிட்ட இருக்கிறான்னு கேட்டார். நான் என்னன்னு கேட்டேன், உங்ககிட்ட வேதம் இருக்குதுன்னா சொல்லுங்கன்னாரு. நான் எடுத்து காட்டின போது என் கையில இருந்து பட்டக்கன்னு புடுங்கி அதை பல முறை முத்தமிட்டார். நான் என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். சொன்னார், 11 வருஷமாய் தேடின எனக்கு முதலாவது வேதத்தை காண்பித்தது நீங்க தான் என்று சொல்லி தன்னுடைய கல்லூரி படிப்பை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சீஷனாகி பின்னதாக ஊழியக்காரனாக மாறினார். அவரை முதல் முறையா நாங்க தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். முதல் முறையா ஊழியக்காரனா இருக்காரு அப்படின்னுட்டு எங்க வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா அவர்கிட்ட கேட்டாங்க, தம்பி நல்லா இருக்கீங்களா? எங்க அம்மா கேட்டதை இன்னொரு சகோதரன் மொழிபெயர்த்தார். நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு எங்க அம்மா டீச்சர், அதனால எந்த பிள்ளைகிட்டையும் கேள்வி கேட்டே காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள். அவங்க சொன்னாங்க, உங்க அம்மா பேர் என்ன தம்பின்னு கேட்டாங்க. அவருக்கு அவ்வளவுதான் வயிற்ற கலக்கிடுச்சு. ஏன்னா அம்மா பேரு அம்மா, அவருக்கு அம்மா பேரே தெரியாது. எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்க. எங்க அம்மா அவரை ஒன்று இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. அம்மா பேரு தெரியாம இருக்கிறியாப்பா, நீ கல்லூரியிலையும் படிச்சு நீ என் மகன் ஊழியத்திலையும் இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு வெக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரெயின்ல டிராவல் பண்றவர் எந்த ஒரு ஃப்ரெண்டு நல்லா பேசினாரு வச்சாரு எல்லாரும் சொல்லிட்டு, யாரப்பா அந்த பேர்னு கேட்டா தெரியாது இல்லவா? மோசேயினுடைய நிலைமையும் அதேதான். எப்பா ஆண்டவர் அனுப்புனாரு எங்களெல்லாம் விடுதலையாக்கணும்னு சொல்றிய, எந்த ஆண்டவர்ப்பா அனுப்புனாரு? ஹலோ, என்கிட்ட நிறைய தங்கச்சிமாரு தம்பிமாரு வந்து சில நேரங்களில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் பேசினாருன்னு. நான் கேட்பேன், எந்த கர்த்தர் பேசினார்? ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் பேசுறான்னு கதை அடிக்கிறவன் நிறைய ஆயிட்டான். எதை கேட்டாலும் கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் இந்த வேதத்துல இல்லாததை பேச மாட்டார். யாரோ இன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க, கர்த்தர் சொன்னாராம் விசில் அடிக்க சொன்னாராம். டே, பாட்டு பாடும்போது வி 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 வின்னு அடிச்சா அது கர்த்தர் சொன்னாராம், கர்த்தரை விசில் அடிச்சாராம். டே பாவிகளா, எந்த கர்த்தரப்பா? உன் கர்த்தர் என்ன கர்த்தர்? எனக்கு கொஞ்சம் சொல்லு சொல்லு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க எல்லாரும் கர்த்தர் சொன்னார் என்னென்னலாமோ சொல்றான். அதை காட்டினார், இதை காட்டினார், தங்கத்தை காட்டினார், பொண்ணை காட்டினார், கோயிலை காட்டினார், பெட்டியை காட்டினார். இந்த பெட்டி கதையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். நீங்க கேளுங்க, எந்த கர்த்தர் வாங்கிட்ட சொல்றாரு? கொஞ்சம் சொல்லுப்பா சொல்லு. பக்கத்துல உங்க சொல்லுங்க, உங்ககிட்ட எந்த கர்த்தர் பேசுறான்னு தெரியவாருங்க. ஆமா ஆமா ஆமா. என்கிட்ட ஒரு சகோதரன் வந்து சொன்னாரு, அண்ணே நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா வாழணும்னு ரொம்ப போராடி ஜெபம் பண்ணேன். 6 மாசம் கழிச்சு இவன் காதுல ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு, உன்னை அழித்துக்கொள், தற்கொலை செய்துக்க, அப்பதான் நீ பரிசுத்தமா போக முடியும். நீ வாலிபன், நீ பாவத்துல விழுந்துருவ, நீ பரிசுத்தமா போகணும். நான் கேட்டேன், எப்பா அது எந்த கர்த்தர்னு புரிஞ்சுக்கப்பா. எந்த கர்த்தர்? எந்த கர்த்தர்? பாதாளத்திலிருந்து ஏறி வந்த கர்த்தர். நல்ல கவனிங்க. யார் ஏதாவது தரிசனம் சொன்னாலும், யாராவது ஒரு திட்டம் அறிவிச்சாலும் முதல்ல கேட்க வேண்டிய எந்த கர்த்தர்ப்பா சொன்னார்? அது மோசே சரியா தான் கேட்டிருக்கான். ஆண்டவரே நான் போய் சொன்னா யார் அனுப்புனார்னு கேட்டுருவான். சொல்லுவான், ஆண்டவரே உங்களுடைய பேரை சொல்லும், எனக்கு தெரியணும், நீங்க யாருன்னு தெரியணும். ஆனா ஒரு காரியத்தை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். நீ அவரை அறிய வேண்டிய விதமாய் அறியாமல் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்தி அனுப்புவதற்கு சித்தம் கொள்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடுறோம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம்
பிரசன்னம். எல்லாரும் பாடலாமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நல்ல கவனிங்க. என்ன சொல்ற மோசே, உம்மை தெரிஞ்சுக்கிட வேண்டிய அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லையா, உம்மை புரிஞ்சு கொள்ள வேண்டிய அளவுக்கு எனக்கு தெளிவில்லை ஆண்டவரே. நீர் யாருன்னு நான் சரியாவே புரியலையே, என்னையும் அனுப்புறீர் ஆண்டவரே. ஆமாப்பா, என்னை நீ புரிந்துகிடலனா, நீ என்னை தெரிந்துகிடலனா, ஆனாலும் நான் தானே உன்னை தெரிந்து கொண்டேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாம். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை. You don't know me, you don't choose me, it is me. நான் அல்லவா தெரிந்து கொண்டேன். அது மாத்திரம் இல்ல, என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவருங்க. நீங்க என்ன கேட்டாலும் எசைஞ்சு போய் இணங்கி வருகிற ஒரு மேலான ஆண்டவராய் இருந்தாலும் தன்னை தாழ்த்துவதற்கு நல்ல ஆண்டவரையா, நல்ல ஆண்டவரையா. நல்லா கவனிங்க. யாராவது தெருவில் நீங்க இந்த ஊர் கவுன்சிலரோ இல்லைன்னா சேர்மனோ இருக்கும்போது போறீங்க, ஒரு சின்ன பையன் வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? படா அப்படித்தானே சொல்லுவீங்க. நான் இந்த ஊர்ல பெரிய சேர்மன், என்ன தெரியாத ஆளாவே கிடையாது, எல்லா இடத்துலையும் ஏன் கட் அவுட் தான் வச்சிருக்கு, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே இல்ல தம்பி நான் இவருக்கு பிள்ளையாக்கும் நான் அவராக்கும் சொல்லுவீங்களா? இல்ல இல்ல இல்ல. ஆனா அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் உங்க பேரே தெரியாதுன்னு போது அதற்கும் பதிலளிக்கிற நல்ல ஆண்டவர் ஐயா, நல்ல ஆண்டவர். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. சோதோம் கொமோராவை 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. ஆண்டவர் சொன்னார், நீ சொல்லிட்டல அழிக்க மாட்டேன். உடனே சொல்றான், கொஞ்சம் 5 குறையா இருந்தா என்ன மாதிரி செய்வீரா? 5 தான் குறையா இருக்குது, 45 இருந்தா. ஆண்டவர் சொன்னார், இல்ல ஆண்டவரே இன்னொரு தடவை கேட்கிறேன், 40 இருந்தா. 3 தடவை வாத்தியார்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்டா தொட்டுன்னு கொட்டு போடுவார் இல்ல. 3 தடவைக்கு மேல எந்த வாத்தியாரா சொல்லி கொடுத்தாரு நீங்க கையை நீக்கி காட்டிருங்க பார்க்கலாம் உங்க பள்ளிக்கூடத்துல. ஹல்லேலூயா. என்கிட்ட ஒரு வாலிபன் வந்தான், அவன் பேரு ஸ்ரீராம். அவனும் காலேஜில் தான் படிச்சுட்டு வந்தான். அவனுக்கு முதல்ல நான் சுவிசேஷம் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆதாம் ஏவாளுங்கிற ஒருத்தரை உண்டாக்கி ஏதான் தோட்டத்தில் வச்சு அவங்கள பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு கதை சின்ன பிள்ளை மாதிரி சொன்னேன். அவன் 5 நிமிஷம் கழிச்சு சொன்னான், அண்ணன் மறுபடி சொல்லுங்க. நான் மறுபடி சொன்னேன், ஆதாம் ஏவாள் என்கிறவரை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சு அவனை பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, அவன் சாப்பிட்டுட்டான். அவன் 3ஆவது தடவை அண்ணன் இன்னொரு தடவை சொல்லுங்க. மறுபடி சொன்னேன், 3ஆவது தடவை சொன்னேன். 3ஆவது தடவை சொன்ன உடனே வாங்கிட்டான். நாளை காலையில் வந்து மறுபடியும் கேட்குறேன், நானே பார்க்கணும். நான் ராத்திரி எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே இந்த மாதிரி முழு முட்டாள்களை தான் பரலோகம் சேர்க்கணுமா? வேண்டாம் ஆண்டவரே, வேண்டவே வேண்டாம். 3 தடவை சொன்னாலே சடைப்பு எடுத்துக்கொள்ளும் ஊழியக்காரனுக்கு வாத்தியாருக்கு 1 1 2 சொல்லி கொடுப்பார் வாத்தியார். 1 1 2 சொல்லு சார், மறுபடி சொல்லுங்க சார். 1 1 2 மறுபடி சொல்லுங்க சார். தொட்டு போடுவாய் பாரு, 1 1 2 எத்தனை உங்க அப்பாட்ட கேட்டா அப்படின்றாரு. இல்ல வாத்தியார் அவ்வளவு கோபப்படுவாரு. ஆனா என் ஆண்டவரை பாருங்க ஐயா, 40க்கு 10 குறைஞ்சாருன்னா அப்பவும் சொல்றாரு, இல்லப்பா 30ல 10 குறையாருன்னா இல்லப்பா இன்னொரு தடவை கேட்டுறேன். எத்தனை தடவை கேட்டாச்சு? 50 கேட்டாச்சு, 45 கேட்டாச்சு, 40 கேட்டாச்சு, 30 கேட்டாச்சு, 20 கேட்டாச்சு, 10 கேட்டாச்சு. எத்தனை தடவை? பக்கத்துல உங்க கையை கழுவுங்க. 6 தடவை எவனாவது கேட்டா என்ன செய்வீங்க?
சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஆண்டவரை குறித்து நான் பேச ஆரம்பித்தேன் என்றால் என்னை அறியாமலே நான் ஆனந்தம் கொள்கிறேன். இவரை போல பொறுமையா இருக்கிறவர் உண்டோ? என்னிடத்தில் பொறுமையை, நீடிய பொறுமையை காண்பிக்கிற என் அன்பு தெய்வத்தை போல ஒருவர் உண்டோ? அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டா, 7 நேரம் விழுந்தாலும் எழுப்பி விட்டுருவோம்ப்பா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். என்ன எழுப்பி விட்டுருவாரு. அவர் சளைச்சு போறதே இல்லை. அதனால சரி, நீ பேர் தானே கேட்ட. உடனே சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. என்ன சொல்றாரு? நான் நேற்றைக்கும் I am தான், இன்றைக்கும் I am தான், நாளைக்கும் I am தான். நேற்றும் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இன்றும் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மாறிடா என் மானேசரே, மாறிடாது அவர் அன்பு என்னாலுமே மாறாதவரையா. பூமியின் காரியங்கள் மாறினாலும் என் ஆண்டவரில் மாற்றமில்லை. ஆகையினால் தான் என் வேதம் சொல்கிறது, அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபையின் வரங்களும் மாறவில்லை. மாறாத பிரமாணத்தை அவர் கடலுக்கும் கடல் அலைக்கும் வைத்திருக்கிறார் என்றால் என் ஆண்டவர் மாறவில்லை, மாறவில்லை. ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறார், மோசே, மோசே, you must know that I never changes. I never change. I am not changing myself. I have never changed anything. My attributes, my power, என்னுடைய வல்லமையில மாற்றமில்லை, என்னுடைய அன்பிலே மாற்றமில்லை, என்னுடைய பொறுமையிலே மாற்றமில்லை, என்னுடைய காரியங்களிலே மாற்றமில்லை. மாற்றமில்லை மோசே, மாற்றமில்லை. தேவ பிள்ளையே, இப்படி சொன்ன போதிலும் மோசே இப்ப திரும்பிக்கிட்டான். இப்ப அவரை கேட்டி பார்த்தா, நான் எம்மாத்திரம்னு சொன்னா அவர் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் எம்மாத்திரம்னு சொன்னதை பாட்டிட்டு இப்ப திருப்பிக்கிட்டு, நீர் உம பேரை எனக்கு தெரியாது, நீர் என்னை அனுப்புறேங்கிறீரே அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, நான் உன்னை கொண்டு என்ன செய்ய போறேன்னு சொன்னாரு. நீ போவ, நீ இஸ்ரவேல் இடத்துல பேசுவ, மூப்பர்களை கூட்டிக் கொண்டு பார்வோன் இடத்தில் போவாய், பார்வோன் இடத்துல நான் அதிசயங்களை அற்புதங்களை நடப்பிப்பேன். அப்பொழுது ஒரு மிகுந்த பொருட்களோடு உன் மக்கள் புறப்பட்டு வருவார்கள் என்று முழு புரோகிராம் நிகழ்ச்சி நிரலையும் ஆண்டவர் போட்டு கொடுத்திருந்த போதிலும் இப்ப என்ன சொல்றான் பாருங்க. 4வது அதிகாரம் 1வது வசனம். மோசே, அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள். முதல்ல தான் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தான். ஹலோ, முதல்ல தான் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தான். 2வது ஆண்டவரை நம்ப மறுத்தான். இப்ப ஆட்களை நம்ப மறுக்கிறான். என்ன சொல்றான்? அவர்கள் என்னை நம்பார்கள், அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். கர்த்தர் எனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த சாக்கு போக்கு சொல்றவன நல்லா பார்த்தீங்கன்னா யாராவது கிடைப்பாங்களா, பலி வாங்கலாம் தான் பார்ப்பான். ஆமா ஆமா ஆமா. ஆதாம் பாவத்துல செய்து பாவத்தை அவன் பழத்தை புசிச்சிட்ட போது ஆண்டவர் ஆதாமே ஆதாமே தேடி வந்த போது, ஏன்பா நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை புசித்தாயோ? ஒட்டனே இவாதான் நீர் கொடுத்தீர்ல, இவாதான் சாப்பிட்டா கொடுத்தா. ஹலோ, சரி ஏவாளே, நீ அது என்கிட்ட ஒரு சாயங்காலத்துக்கு கேட்டிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, அவ சொல்றான், நான் இல்ல, இதுதான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் யாரெல்லாம் ஒரு சாமர்த்தியமான ஒரு தன்னிகரற்றவனாக மாற்ற விரும்புகிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுடைய தன்னம்பிக்கையற்ற நிலைமையிலிருந்து நீங்கள் வெளிவருவீர்கள். There are people, those who don't have any self-confidence here. Let me tell it again. There are people, those who don't have their self-confidence. தன்னம்பிக்கை இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறாயோ, அது நிமித்தம் தயங்குகிறாயோ, உன்னை நான் நம்பத்தக்கவன் அல்ல. அதுதான் அவன் சொல்கிறது. என்னை யாரும் நம்ப முடியாது, நம்பத்தக்கவன் அல்ல. Lord, I am not trustworthy. சொல்லுகிறாயோ, சொல்லுகிறாயோ, சொல்லுகிறாயோ. என்னுடைய அழைப்பை அவர்கள் நம்ப மாட்டார்கள். என்னுடைய அழைப்பை குறித்து கேள்வி கேட்பார்கள். They will suspect my call. அம்மா, ஐயா, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு
ஆண்டவர் ஏன் அவர்களை இருளில் இடத்திலிருந்து இழுத்தார் என்று தெரியும். ஏன் அவர்களுக்கு குடும்பத்தின் பாரத்திலிருந்து அவர்களை மாத்திரம் ரட்சித்திருக்கிறார் என்று தெரியும். ஏன் அவர்களுக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார் என்று தெரியும். ஏன் அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று தெரியும். ஆனால் தயங்கி 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 இருப்பதற்கு காரணம், என்னை நம்ப மாட்டாங்க, என்னை நம்ப மாட்டாங்க, நான் நம்பிக்கைக்கு பாத்திரன் அல்ல, நம்பிக்கைக்கு பாத்திரன் அல்ல. தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். அவர்கள் என்னை சந்தேகப்படுவார்கள். அதற்கு அர்த்தம் என்ன? சந்தேகப்படுவார்கள். என்னுடைய அழைப்பை சந்தேகப்படுவார்கள், என் தரிசனத்தை சந்தேகப்படுவார்கள், என் காரியங்களை சந்தேகப்படுவார்கள் என்று தயங்கிக் கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். என்னை சந்தேகப்படுகிறதினால் எனக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆண்டவரே, ஒருத்தர் 2 பேரை கூட்டிட்டு வானா பரவாயில்ல, முழு பட்டாளத்தையும் கூட்டிட்டு வர சொல்றீரே, 30 லட்சம் பேரையும் கூட்டிக் கொண்டு வர சொல்றீரே, it is too much. இது அதிகம் ஆண்டவரே. என் மேல சந்தேகம் வந்துடும். உங்களுக்கு சந்தேகம் வந்த உடனே அவங்க என் பேச்சுக்கு செயலை கொடுக்கவே மாட்டாங்க. புருஷன் மேல பெஞ்சாதிக்கு சந்தேகம் வந்துட்டுனா என்ன செய்வா தெரியுமா? என்ன செய்வா நினைச்சீங்க? புருஷன் மேல பெஞ்சாதிக்கு சந்தேகம் வந்துட்டு, இவர் காலையில 8 மணிக்கு ஆபீஸ் போறாரு, சாயங்காலம் 5 மணிக்கு திரும்பி வந்துடுறாரு. ஆனா இவளுக்கு சந்தேகம், இவர் வேலைக்கு தான் போறாரா, வேற எங்கேயும் போறாரா? என்ன செய்வா சொல்லுங்க? இவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு சொல்ற, 8000 ரூபாய் சம்பளம் சொல்றாரு, இவர் 8000 வாங்குறாரா, 10,000 வாங்கி 2,000 எவ்வளவுக்காக கொடுத்துட்டு வராரா? நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா இந்த ஊர்லயும் அப்படி நடக்கும் போல தெரியுது. அல்லேலூயா. 2,000 எங்கேயோ தள்ளிக்கிட்டு நம்ம கிட்ட வராரு போல தெரியுது அப்படின்னு சந்தேகப்பட்டு என்ன செய்வான்? நான் சென்னையிலே பல்லாவரம் என்கிற ஒரு இடத்துல குடியிருந்தேன். என் வீட்டுக்கு எதிர்த்தார் போல் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் அந்த அம்மா வாரிய கட்டையாலே வச்சு வாங்கினா ஒருத்தர். ஐ எம் நாட் ஜோக்கிங், ரியலா சொல்றேன். விளக்கு மாறுன்னு சொல்றீங்களா அந்த ஊர்ல? என்ன சொல்லுவீங்க தெரியாது. பெருக்கு மாறா விளக்கு மாறா என்ன மாறோ அதை வச்சு வாங்கினா ரோட்டுக்கு அந்த மனுஷன் வந்துட்டு என்னடி நினைக்கிறேன்னு வெண்ணால வாரார். நாங்கெல்லாம் இறங்கி போய், அக்கா அக்கா அடிக்காதீங்க அக்கா, நல்ல மனுஷன் அப்படிங்கிற. நல்ல மனுஷனா? நான் என்னன்னு கேட்டேன். அவ சொன்னா, எனக்கு இவளுக்கு மேல ரொம்ப நாளா சந்தேகம், இவன் ஆபீஸ் முடிஞ்சு எங்கேயோ போயிட்டு வரான்னு நினைச்சேன், இன்னைக்கு கண்டுபிடிச்சு கை மையமா பிடிச்சு அதனால நான் அடிக்கிறேன்னு சொன்னான். என்னத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா, அந்த அக்கா என்ன கண்டுபிடிச்சிருக்கா, இவரு சட்டையில பார்த்து இந்த இடத்துல குங்குமம், பெரிய குங்குமம், காணா குறைக்கு 2-3 நீள முடி. அவ சொல்லிருக்க, இவ எவனையோ கொஞ்சிட்டு தான் அங்க வாரா. நான் அந்த மனுஷன் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாரு. நான் அவரை போய் பார்த்தேன். அவர் ரொம்ப பெரிய மனுஷன். நான் சொன்னேன், அண்ணாச்சி உங்களை நல்ல மனுஷனாச்சு, நீங்க என் கூட பேசும்போதெல்லாம் ரொம்ப அழகா பேசுறீங்களே, என்ன? அவங்க சொல்றது சரியா? ஐயா இல்லையா, பஸ்ல தானே போயிட்டு வரேன், மெட்ராஸ் பஸ், உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கூட்டம். கூட்டத்துல இடிச்சு இடிச்சு ஏறி எப்படியோ போனேன். ஒரு பாட்டியம்மா வந்து சேர்ந்தா, அவளால் பிடிக்கவும் முடியல தடிக்கவும் முடியல. அவ ஒரு டிரைவர் ஒரு பிரேக் போட்டான், பிடிச்ச அவ என் மார்பல சாஞ்சிட்டான். அவ குங்குமம் இருக்கு, இவ சொல்ற எவளையோ அடைச்சிட்டேன். அவ கேக்குறா, முடி எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறா. இதெல்லாம் எனக்கு ரிசர்ச் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் சொன்னேன், இந்த இவரை கொஞ்சம் நம்புறீங்களா? உள்ளுக்குள்ள இருந்து 6வது படிக்கிற அவளுடைய மகள் வடிவம்தான். அப்பா வாங்கப்பா, எங்க அம்மா நம்பாட்டாலும் நான் நம்புறேன், வாங்க நீங்க நல்லா அப்பான்னு உள்ள கூட்டு போனாலே பார்க்கணும். அந்த அக்கா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அக்கா ரொம்ப நாளா கருப்பு கண்ணாடி போட்டே உங்க புருஷனை பார்த்துட்டீங்க, அதனாலதான் இவர் பொம்பளைங்களை கண்டா ஓடுற ஆளு, இவரா எவளையாவது பிடிச்சிக்கிட்டு இருக்க போறாரு. உங்களை பார்த்த இந்த ஓட்டம் ஓடுறாரு, இவர் இன்னொரு பொம்பளைய பாப்பாரா? அப்பந்தான் அவளுக்கு கொஞ்சம் விளங்கிச்சு.
ஆனா அடுத்த மாதத்துல அவங்க ரெண்டும் ஒண்ணா வெளியே கடைக்கு போகும்போது நான் கேட்டேன், என்ன இப்பெல்லாம் போயிடுச்சா? பிரதர் தேங்க்யூ, நீங்க கிறிஸ்தவங்க, அதனால தான் எங்களை மாத்திட்டீங்கன்னு சொன்னாங்க. எதுக்கு நான் உங்களுக்கு நம்பிக்கை தருகிறதான சில வார்த்தையில சொன்னேன். சந்தேகம் என்கிற சரக்கு சகல இடத்திலேயே இருக்கு. குடும்பத்தை கெடுக்கும், சபையை கெடுக்கும், குழுவை கெடுக்கும், பள்ளிக்கூடத்தை கெடுக்கும், எல்லாத்தையும் கெடுத்துரும். இவன் போமுன்னாலே சொல்லிட்டான், ஆண்டவரை இவன் சந்தேகப்படுவான், இவன் ஒருத்தனையும் நம்ப மாட்டான், இவன் நம்பவே மாட்டான். நம்ப